நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். இப்போது நிறைய அன்பர்கள் தீபம் ஏற்றும் முறை இதுதான் கேட்குறாங்க. தீபத்தை பற்றி நிறைய பதிவுகள் போச்சு, எக்கச்சக்கமான பதிவுகள் போச்சு. தீபம் எப்படி ஏற்றணும், எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும், ஏற்றும்போது நாம் எப்படி இருக்கணும், இதுதான். தீபம் எப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு வீட்டில் தீபம் எரியறத வச்சு அந்த வீட்டில் நல்ல சக்தி இருக்கா, கெட்ட சக்தி இருக்கா, அல்லது அந்த வீட்டில் துர்சக்திகள் ஏதேனும் குடியிருக்கா அப்படிங்கிறத அந்த வீட்டில் எரியக்கூடிய விளக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேட் வைப்ரேஷன்ஸு சொல்லுவாங்க. கெட்ட சக்தினா ஏதோ பெருசாக பேய் பிசாசுன்னு அர்த்தம் கிடையாது, நெகட்டிவ் தாட்ஸ், புரியுதுங்களா? அப்போது பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அந்த விளக்கையே காமிச்சு கொடுத்துருமா. அப்போ ஒரு வீட்டில் விளக்கு எரியறத வச்சு, தீபம் தான் அந்த வீட்டுக்கு தெய்வம். ஒரு வீட்டில் சாமி குடியிருக்கா, சாமி இல்லையா என்பதை கூட அந்த வீட்டில் எரியக்கூடிய தீபத்தை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம். நான் ஏற்கனவே இந்த தீபம் எரிவதை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த திரி
கருப்படிக்கக்கூடாது. எரியக்கூடிய திரியில் முன்னாடி அந்த பந்து மாதிரி கட்டக்கூடாது. திரி எரிஞ்சு முடிஞ்சு கறி வந்து ஒரு பந்து மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது தோஷம்னு அர்த்தம். அந்த மாதிரி பந்து கட்டக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ தீபம் எப்படி ஏற்ற வேண்டும்? கார்த்தாலையும் சாயந்தரமும் 2 வேளையும் தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்தாலையும் ஏற்றணும், சாயந்தரமும் ஏற்றணும். இன்றைக்கி நகரத்தில் இருக்கும், டவுனில் இருக்கும், சிட்டியில் இருக்கும், 2 பேருமே எழுந்து வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கும். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, பெரியவங்க இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. கணவரை விட்டு ஏற்ற சொல்லுங்கள், ஜென்ஸை ஏற்றலாம், தப்பு கிடையாது. அவங்க செய்ய மாட்டாங்க சாமி, நான் தான் செய்யணும், சரி செய்யுங்க. வீட்டு வாசலில் விளக்கு வச்சாலும் சரிதான், வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றினாலும் சரிதான். தயவு செய்து தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க. அந்த வாசனை எண்ணெயெல்லாம் தேவையில்லை, தூய்மையான எண்ணெயில் ஏற்றுங்க, நல்லெண்ணெயில் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா இலுப்பை எண்ணெயில் ஏற்றுங்க. ஏற்றிட்டு பஞ்சு திரி போட்டு 2 பஞ்சு திரி எடுத்து ஒன்றாக்கி, எப்பவுமே ஒத்த திரி போடக்கூடாது. 2 பஞ்சு திரியை நல்லா திரிச்சிட்டு அதை 2 பஞ்சு திரியை ஒன்றாக்கி ஒரே ஒரு முகம் போட்டால் போரும். நீங்கள் 5 முகம் போட்டிங்கன்னா போடலாம், தப்பு கிடையாது. அது அந்த பூஜை முடிகிறவரெலாம் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி தீபம் எப்படி ஏற்றணும்னா அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? சுபம் குருத்வம் கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய தனசம்பதாம் சத்ருபுத்தி விநாசனாய தீபர்ஜோதி நமோஸ்துதே. 100 வாட்டி சொல்கிறேன். சுபம் குருத்வம் கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய தனசம்பதாம் சத்ரு புத்தி விநாசனாய தீபர்ஜோதி நமோஸ்துதே. இந்த மந்திரம் சொல்லி தான் விளக்கை ஏற்றணும். வெத்திப்பெட்டி கையில் வச்சுக்கணும், கீழே முட்டி போட்டுக்கணும். மேலே தீபம் இருந்ததுன்னா நாம் குனிஞ்சு ஏற்றணும். தீபத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறதா அர்த்தம். தீபம் ஏற்றும்போது நாம் ஒன்று கிழக்க பார்த்தா மாதிரி நிற்கணும், இல்லைனா மேற்க பார்த்தா மாதிரி நிற்கணும், வடக்க பார்த்தா மாதிரின்னு கூட ஏற்றலாம். ஆனால் தெற்கு பார்த்து நின்று விளக்கேற்றக்கூடாது. எந்த திசையில் நின்று, இதுக்கு என்ன கேள்வி எப்படி கேட்கணும் சொல்லுங்கள்? எந்த திசையில் நின்று விளக்கேற்ற வேண்டும் தெரியுமா? இல்லை எந்த திசையில் நின்று விளக்கேற்றக்கூடாது. அப்போது எந்த காரணம் கொண்டு நாம் தெற்கு முகமாக நின்று விளக்கேற்றக்கூடாது. ஒன்று கிழக்க பக்கமாக திரும்பிக்கணும், இல்லை மேற்க திரும்பிக்கணும், இல்லை வடக்க திரும்பிக்கணும். தலை குளிச்சுட்டு வந்திருக்கீங்க, தலையை விரித்து போட்டுன்னு இருக்கக்கூடாது, கேச்சர் போடணும். அப்படி அடக்கி ஒரு கேச்சர் போடணும், தலை விரித்து போட்டுருக்கக்கூடாது. தீபம் மல்லிகை மொட்டை போல நின்று பொட்டாட்டு எரியணும். மேலே கருப்பு வரக்கூடாது. அந்த சுடர் எரிஞ்சு அதுக்கு மேலே தீ பரவி தீக்கு மேலே புகை வரக்கூடாது. இதெல்லாம் தீப லக்ஷணம்னு பேர். இதெல்லாம் இருந்தால் தான் தீப லக்ஷணம்னு பேர். இப்படியெல்லாம் இந்த வரைமுறையெல்லாம் கடைபிடித்து ஒரு வீட்டில் தீபம் எரியுமே ஆனால் அந்த வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நான் சொன்ன மாதிரி அது தீபத்துக்கு மேலே தீ பரவி தீக்கு மேலே கறி போகுது, அந்த திரியுடைய நுனியில் அப்படி ஒரு பந்து மாதிரி தீ சேர்ந்துருக்கு அப்படின்னா குற்றம் இருக்குன்னு அர்த்தம், தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம கர்மா பாவம், ஏதோ ஒரு சனியோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிரகம் அந்த வீட்டில் ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களேயானால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.